வணக்கம் பிள்ளைகள். சதவீதம் தொடர்பான கடந்த கால வினாக்கள்ல நாங்கள் இப்ப பார்க்க போறது 2018 ஆண்டு. 2018 பகுதி 2ல முதலாவது வினாவாகவே சதவீதம் வந்திருக்கு. சரியா, பெரும்பாலான வருடங்கள்ல முதலாவது வினாவாக தான் சதவீதம் வரும். ஏன்னா 2019 பாருங்க, 2019 பாருங்க, 2018 பாருங்க, முதலாவது வினாவாக வந்திருக்கு. இந்த கேள்வியை பாருங்க, இந்த ரெண்டு கேள்விக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா இதுல 80,000 ரூபாயில என்னோட அபாவம் ஏபி ஆகிய ரெண்டு வங்கிகள் இருக்கு. ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. அதுல மோகன் 80,000 ரூபாய அரைவாசி ஏயிலும் மீதி அரைவாசி பியிலும் வைப்பு செய்கிறார். அப்ப இப்படித்தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகும். அது 19 பாருங்க, 19ல வங்கியே கம்பெனி பி, அங்க வங்கியே வங்கி பி, இங்க வங்கியே கம்பெனி பி. அப்ப ஒரு வங்கியில 9% வட்டி வட்டி செலுத்தப்படுகிறது. வட்டி செலுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எளிய வட்டியா கூட்டு வட்டியா என்று சொல்லி ஒரு குழப்பம் வந்திருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. என்னடா வட்டி என்ன மட்டும் போட்டிருக்காங்க, அப்ப எளிய வட்டியில செய்யறா கூட்டு வட்டியில செய்யறதா என்று சொல்லி ஒரு குழப்பம் வந்திருக்கும். வட்டி என்று மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் அது எளிய வட்டி கேள்விதான். சரியா, அதை விட இது ஒரு வருடத்துக்கு தான் இந்த கணக்கு. ஒரு வருடம் என்று சொல்லப்பட்டிருந்தா கூட்டு வட்டி என்று சொன்னாலும் அது ஒரு வருட வட்டி என்ற சேமாகத்தான் இருக்கும். எளிய வட்டி என்று சொன்னாலும் சேமாகத்தான் இருக்கும். அதாலதான் இதுல வட்டி என்றே சொல்லியிருக்காங்க. சரியா, அப்ப இதுல கமலன், இந்த கமலன் வருவாரு இந்த சதவீதத்துல பகுதி 1ல் அடிக்கடி வந்து போவாரு கமலன். இப்ப பகுதி 2லயும் வந்திருக்காரு பாருங்க. பகுதி 2ல கமலன் என்ன செஞ்சிருக்கார், 1,00,000 ரூபாய செப்பமாக அரைவாசிய ஏயிலையும் அரைவாசி பியிலையும் போட்டிருக்கார். இங்க மோகன் 80,000 ரூபாய அரைவாசி ஏயிலையும் அரைவாசி பியிலையும் போட்டிருக்கார். சரியா, ஓகே, நம்ம இதை செய்வோம் முதல்ல. அப்ப என்ன, ஏகமபி ஆகிய இரண்டு வங்கிகள் வைப்புகளுக்காக செலுத்தும் வட்டி பற்றி கீழே குறிப்பிட்டுள்ள அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளன. 2 விளம்பரம் போட்டிருக்காங்க. விளம்பரம் எல்லாம் ஒட்டுவாங்க. இந்த லீஸ் கம்பெனி, அந்த இந்த தங்க நகைக்கு இவ்வளவு கடன் வழங்கப்படும் சொல்லி எல்லாம் எங்களோட போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. அந்த தூண்ல எல்லாம் கொளுகிட்டு போவாங்க. அந்த மாதிரி 2 விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏ என்ற வங்கியில காட்சிப்படுத்திருக்காங்க. உங்கள் வைப்புக்கு 5.2 ஆண்டு எளிய வட்டி தருவோம் என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. பி என்ற வங்கியில என்ன போட்டிருக்காங்க, உங்கள் வைப்புக்கு 5% ஆண்டு கூட்டு வட்டி தரப்போறோம் என்று சொல்லி போட்டிருக்கு. சரி, அப்ப இதை பார்த்தா அப்ப 5.2 கூடவா இருக்குதே என்ற மாதிரி இருக்கும். என்ன, 5.2 தான் கூடவா இருக்கு 5 விட சொல்லி. ஆனா அது எளிய வட்டி. உங்களோட வைப்பு எப்பவுமே மாறாது. எளிய வட்டி என்றால் உங்களோட வைப்பு எப்பவுமே மாறாது. அந்த வைப்புக்கு தான் எப்பவுமே வட்டி பார்க்குறது. ஆனா கூட்டு வட்டி என்று சொன்னா ஒவ்வொரு வருட முடிவிலும் உங்களுக்கு வந்த வட்டி உங்களோட வைப்போட கூட்டுப்படும். சரியா, நீங்க ஏற்கனவே வைப்பில் விட்ட உங்களோட மூலதனம், உங்களோட வங்கியில இருக்கிற கணக்குல இருக்கிற பணத்தோட ஒவ்வொரு வருடமும் முடிவுல அந்த வட்டி கூட்டுப்படும். அதான் அது கூட்டு வட்டி. அப்ப மோகன் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட ஒரு 80,000 ரூபாய் காசு இருந்திருக்கு. அதுல அரைவாசியை வாங்கி ஏலையும் மீதி அரைவாசியை வாங்கி பியிலையும் போட்டிருக்காரு. சரியா, அப்ப இந்த கேள்வியும் ஒவ்வொரு கேள்விகளாக பிரிச்சிருக்கு. 3 கேள்விகளாக பிரிச்சிருக்காங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். வங்கி ஏயில் செய்த பண வைப்பில் இருந்து மோகனுக்கு ஆண்டிற்கு கிடைக்கும் வட்டியை காண்க. முதலாவது கேள்வி பாருங்க, சிம்பிளா வந்திருக்கு. ஏயில அவர் வைப்பு செய்திருக்கார். அப்ப ஒரு வருட வட்டியை கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு வருட வட்டி எவ்வளவு, மோகனுக்கு ஒரு வருட வட்டி வங்கியிலிருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 2018 கேள்வி பார்த்து கொண்டிருக்கிறோம். 2018 கேள்வி. அப்ப மோகனுக்கு என்ன, மோகனுக்கு மோகனுக்கு வங்கியே இல்லை. வங்கி ஏயில் என்ன, வங்கி ஏயில் ஒரு வருட வட்டி, ஒரு வருட வட்டியை காண்கிறோம். ஒரு வருட வட்டி. அப்ப அவர் செப்பமாக, சரியா, 80,000 ரூபாயில அரைவாசிய வங்கியில போட்டிருக்கிறார். அரைவாசிய வங்கியில போட்டிருக்காருன்னு சொன்னா அது 40,000 ரூபாயாக இருக்கும். சரியா, 40,000 ரூபாய். ஆகவே 40,000 ரூபாய்க்கு எளிய வட்டி வீதம் எவ்வளவுன்னு தந்திருக்கு கேள்வியில.
5.2 தந்திருக்கு. அப்ப 40,000 ரூபாய்க்கு நாங்க 5.2 காணும். 40,000 ரூபாய்க்கு 5.2 வட்டி எவ்வளவு என்று காணும். அப்ப 5.2 எப்படி காணுவோம்? 100 மேல் 5.2 100 மேல் 5.2. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் மட்டலாமா? இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் மட்டலாம். அதுக்கப்புறம் 400 5.2 பெருக்க போறோம். 400 5.2 பெருக்க போறோம். அப்ப 52 ஏன்னா 400 5.2 பெருக்கிறதுக்கு போல 5.2. அப்ப இது 10 பெருக்கினா என்ன பண்ணுது? இந்த 10 பெருக்கினா 52 மாறிடும். இதுல இருக்கிற ஒரு 10 எடுத்து 10 பெருக்கினா 52 மாறிடும். அப்ப இனி 40 பெருக்கினா போதும். 40 பெருக்கினா போதும். 0 4 2 8 4 5 20. எவ்வளவு விட வந்திருக்கு? 2000 சரியா ரூபாய் 2080. அப்ப வங்கி ஏயில கிடைக்கிற ஒரு வருட வட்டி வந்து சரியா ஒரு வருட வட்டி வந்து 2080. முதலாவது கேள்வி செய்திட்டோம். ரோமன் இலக்கம் 1 செய்திட்டோம். வங்கி ஏயில ஒரு வருட வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அதை நம்ம கண்டுட்டோம். இப்ப 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2வது கேள்வியில அவருடைய பண வாய்ப்புகளிலிருந்து 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைத்திருக்கும். சரியா? 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு எந்த வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைச்சிருக்கும்? வங்கி ஏலையா வங்கி பி இலையான்னு கேட்கிறாங்க. அப்ப 2 ஆண்டுகள் சரியா? இந்த வடிவா வாசிக்கணும். ஒரு மேல ஒரு வருஷ வட்டி தானே கேட்டிருக்காங்க. ரெண்டுட்டு ஒரு வருட வட்டியை காண்றது. 2 ஆண்டுகளின் இறுதியில் சரியா? 2 ஆண்டுகளின் இறுதியில்னா இந்த வங்கி ஏயில 2 வருஷ வட்டியை காணணும். அதே மாதிரி வங்கி பியில கூட்டு வட்டி அதுல 2 வருட வட்டியை காணணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன காரணம் என்ன பிள்ளைகள் சமநிலை வடிவத்துல கொடுக்கணும். யார் பேருக்கு என்று இப்ப இதுக்கு முதல் கேள்வியில விளங்கப்படுத்தினேன். 24% 13 விட கூட. ஆகவே அந்த நிதி நிறுவனத்துல அந்த குறைந்து செல்லும் நீதி முறை வாடகை கொள்வன முறை அதிகம் வட்டி வீதம் என்று எழுதி முடிச்சோம் ஒரு வசனத்துல. அதே மாதிரி இஞ்சையும் ஒரு சமநிலை வடிவத்துல 2 ஆண்டு வட்டியை கண்டு எது பெருசு என்று காணப்போம். சரியா? எது பெருசு? வங்கி ஏல வட்டி எவ்வளவு, வங்கி பியில வட்டி எவ்வளவுன்னு காணப்போம். சரியா? ஓகே. அப்ப காணும் வங்கி ஏ. இப்ப முதல்ல வங்கி ஏல எத்தனை வட்டி எவ்வளவு வட்டி? 2வது செய்து போறோமா? ரோமன் இலக்கம் 2 2வது. அதுல வங்கி ஏல ஒரு வருட வட்டியை நம்ம கண்டுட்டோம். ஒரு வருட வட்டி 2080. 2 வருட வட்டியை காணுறதுக்கு என்ன செய்யும்? 2080 2 பெருக்கணும். வெரி குட். வங்கி ஏயின் என்ன? வங்கி ஏயின் 2 வருட வட்டி 2 வருட வட்டி 2 வருட வட்டி எளிய வட்டி தானே. அப்ப எளிய வட்டி ஒரு வருஷ வட்டி 2080. 2 வருஷ வட்டி என்ன 2 அளவு இருக்கும். அப்ப 5 வருஷ வட்டி என்ன எத்தனை அளவு இருக்கும்? 5 பெருக்கும் சார். எளிய வட்டி என்ன வழியா? எத்தனை வருடமோ அத்தனை ஒரு வருட வட்டியை கண்டுட்டு எத்தனை வருட வட்டியை கேட்கிறாங்களோ அத்தனை அளவு இருக்கலாம். எளிய வட்டி முதல் மாறாது. சரி. அப்ப 2080 4 வரைக்கும் என்ன விட வரும்? 2080 4 வரைக்கும் என்ன விட வரும்? 4160. 4160. 4160 ரூபாய் அப்படியாக வரும். ஓகே, வெரி குட். இப்ப அவருக்கு 2 வருஷ வட்டி வங்கி ஏல 2 வருஷ வட்டி எவ்வளவுன்னு கண்டுட்டார். இப்ப வங்கி பியில 2 வருஷ வட்டி எவ்வளவுன்னு காணும். அப்பதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். யார் பெருசு? 4160 பெருசா இல்லாட்டி அவங்கால வரப்போற தொகை பெருசா? அப்ப உங்களுக்கு தெரியும், நான் இதை நேரடியாக செய்யறதுக்கு கூட்டு வட்டிக்கு நான் 2 முறையில் சொல்லி தந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷ வட்டியையும் தனித்தனியா கண்டு மொத்த வட்டியை கூட்டுறது ஒரு முறை, அல்லது ஒரேடியா ஒரு வரியில செய்யறதுக்கும் சொல்லி தந்திருக்கிறேன். சரி. அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காணும். ஒவ்வொரு வருட வட்டியும் தனித்தனியாக காணும். சரியா? பி என்ற வங்கியில இதை போடணும் இல்லை, இது கட்டாயம். ஏன்னா அப்பதானே விளங்கும் நீங்க என்ன செய்யறீங்க. வங்கி ஏல ஒரு வருட வட்டி, வங்கி ஏல 2 வருட வட்டி,
அடுத்ததான் நீங்க எழுத போறது என்ன? வங்கி பியில வங்கி பியின் வங்கி பியின் ஒரு வருட வட்டியை காண்போம். ஒரு வருட வட்டி ஒரு வருட வட்டி இல்ல என்ன? ஒரு வருட வட்டி இல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு வருட வட்டி இல்ல என்னண்டு வரும்? முத முதலாம் வருட வட்டி. முதலாம் வருட வட்டி ஒரு வருட வட்டி என்று நாங்க இதுலதான் எழுதுவோம். ஏனெண்டா ஒரு வருட வட்டியே ரெண்டாவது பெருக்கினா ரெண்டாவது வருட வட்டி வரும், ரெண்டு வருட வட்டி வரும். அஞ்சாவது பெருக்கினா அஞ்சு வருட வட்டி வரும். ஆனா இங்க முதலாம் வருட வட்டி வேறையா இருக்கும், ரெண்டாம் வருட வட்டி வேறையா இருக்கும், மூன்றாம் வருட வட்டி வேறையா இருக்கும். கூட்டு வட்டியில ஒவ்வொரு வருஷமும் வட்டி வேறையா இருக்கும். அப்ப வங்கி பியின் முதலாம் வருட வட்டி என்றுதான் எழுதணும். முதலாம் வருட வட்டி என்ன பிள்ளை? 40,000 ரூபாய். 80,000 ரெண்டால பிரிச்சு 40,000 ரூபாய் 40,000 ரூபாய் போட்டிருக்காரு. அப்ப இங்கேயும் 40,000 ரூபாய் போட்டிருக்காரு. சரியா? 40,000 ரூபாய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் கூட்டு வட்டி? எத்தனை பெர்சன்டேஜ் தந்திருக்காங்க? 5%. 5%. சரியா? அப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் பட்டினா 5×20. 5×20. அதனால இன்னும் 2 பூஜ்ஜியம் மிச்சம் இருக்கு. 2,000 ரூபாய். சரியா? 2,000 ரூபாய் எங்களுக்கு முதலாம் வருட வட்டியாக வந்திருக்கு. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? கூட்டு வட்டி என்னபடியா? கூட்டு வட்டி என்னபடியா? முதலாம் ஆண்டோட முடிவுல அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணம் 40,000 ரூபாய் பைப்பில் இருக்கிறார். ஒரு வருட முடிவுல 2,000 ரூபாய் வட்டியாக வந்திருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்தா அவ்வளவு? ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு? 42,000 ரூபாய். அப்ப ரெண்டாம் வருட வட்டியை கணக்கிக்குள்ள ரெண்டாம் வருட வட்டியை கணிக்கும் போது சரியா இந்த ரெண்டையும் கூட்டி போட்டுத்தான் அவருக்கு வட்டி வீதம் பார்க்கணும். சரியா? அப்ப 40,000 பிளஸ் 2,000 42,000. 40,000 பிளஸ் 2,000 42,000. 42,000க்கு தான் நாங்க 5% பார்ப்போம். 42,000க்கு தான் நாங்க 5% பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் பட்ட போறோம். அப்ப 420. 420 அஞ்சால பேருக்கு என்ன விட வந்தது? 2,100. 2,100ன்றது சரியான விடை. அப்ப முதலாம் வருட வட்டியாக சரியா? முதலாம் வருட வட்டியாக எங்களுக்கு 2,000 ரூபாய் வந்து, ரெண்டாம் வருட வட்டியாக 2,100 ரூபாய் வந்திருக்கு. அப்ப 2 வருட வட்டியை காண்றதுக்கு என்ன செய்யணும்? கூட்டணும். 2,000த்தையும் 2,100ையும் கூட்டணும். வங்கி பியின் என்ன? வங்கி பியின் மொத்த வட்டி. வங்கி பியின் மொத்த வட்டியை காண்றதுக்கு 2,000 இது முதலாம் வருட வட்டி, 2,100 இது ரெண்டாம் வருட வட்டி. ரெண்டையும் கூட்டினா ரூபாய் 4,100. ரூபாய் 4,100. சரியா? ரூபாய் 4,100. இங்க பாருங்க என்ன வந்திருக்கு? இங்க 2 வருட வட்டி என்ன வந்திருக்கு? இங்க 2 வருட வட்டி என்ன வந்திருக்கு? எது பெருசு பிள்ளையர்? வங்கி ஏயா வங்கி பியா? வங்கி ஏ வட்டிதான் பெருசு. என்ன அது அது 4,160 ரூபா. இது 4,100 ரூபா. அப்ப வங்கி ஏ பெருசுன்னு சொல்லி போட்டா சரியா? வங்கி ஏ என்ன கேள்வி? பாருங்க, அவருடைய பண வைப்புகளிலிருந்து 2 ஆண்டுகளிலிருந்து அவருக்கு எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும். எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும். உமது விடைக்குரிய காரணங்களே எழுதுக. எந்த வங்கியில பிள்ளைகள் கூடுதலான வருமானம் கிடைச்சிருக்கு? வங்கியே இல்லை. என்ன வங்கியே இல்லை. சரியா? அப்ப அதுக்கு நம்ம காரணங்களுடன் காட்டணும். வங்கி ஏல கூடுதலான வட்டி கிடைக்கும். காரணம் என்ன? 4,160 ரூபாய். 4,160 பெரிது ரூபாய் 4,100 என்ன? ரூபாய் 4,160 பெரிது 4,100. அப்ப அதுல கடைசி பாரி அந்த கேள்வியில இருந்து முடிச்சிடும். ஆகவே வங்கி ஏ வங்கி ஏயில்
கூடுதலான வட்டி கிடைக்கும். கூடுதலான வட்டி கிடைக்கும் என்று முடிக்கணும். சரியா? அப்ப ரோமன் இலக்கம் 2 முடிச்சு. சரியா? ரோமன் இலக்கம் 2 முடிஞ்சு. இப்ப இவ்வளவுத்துக்கும் எவ்வளவு மார்க்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவ்வளவுத்துக்கும் எவ்வளவு மார்க்ஸ் போட்டிருக்காங்களா? இந்த எளிய வட்டி, இந்த எளிய வட்டி முதலாவது ரோமன் இலக்கம் 1 கேள்விக்கு முதலாம் வருட வட்டி. சரி, ஒரு வருட வட்டி கண்டதுக்கு சரியா இந்த செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க, விடைக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கோங்க. செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ், விடைக்கு ஒரு மார்க்ஸ். ரோமன் இலக்கம் 1க்கு மொத்தமாக 2 மார்க்ஸ். அடுத்தது ரோமன் இலக்கம் 2. ரோமன் இலக்கம் 2ல எப்படி வந்திருக்கு? இதுல 2 வருஷ வட்டி, 2 வருட வட்டி. இந்த விடையை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி போட்டுக்கணும். விடையை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி. அதுக்கு பிறகு பி என்ற வங்கியிலிருந்து முதலாம் வருட வட்டி, முதலாம் வருட வட்டி அதுக்கு செய்க வழி, முதலாம் வருட வட்டி கண்டுபிடிச்சதுக்குரிய செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளும். செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ். அது மாதிரி 2ஆம் வருட வட்டி, 2ஆம் வருட வட்டி கண்டிருக்கான், அதுலயும் செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ் போடுவோம். செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ். அதுக்கு பிறகு 2 வருட வட்டியையும் கூட்டி கண்டிருக்கோம். 2 வருட வட்டியை கூட்டி கண்டுபிடிச்ச விடைக்கு ஒரு புள்ளியை போடுது. விடைக்கு ஒரு சரியா? இங்க பாருங்க, இதுல விடைக்கு புள்ளிகள் தரப்படல, இதுக்கு விடைக்கு புள்ளி தரப்படல. அப்ப எங்க அந்த புள்ளி வருது? இந்த 2000 இந்த 2100 கூட்டினா தானே 4100 வரும். அப்ப இங்கேயும் மார்க்ஸ் போட்டு, இங்கேயும் மார்க்ஸ் போட்டு, இங்கேயும் போடணுமா உங்களுக்கு? அதெல்லாம் இங்க செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ், இந்த செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ். இந்த 2 விடையை கூட்டி சரியா அடைகிறதுக்கு அங்க ஒரு மார்க்ஸ். சரியா? அதுக்கு பிறகு இந்த கடைசி இந்த சமநிலையோட இந்த வசனத்தை சேர்த்து, சமநிலையோட இந்த வசனத்தை சேர்த்து ஒரு புள்ளி. அப்ப ரோமன் இலக்கம் 2க்கு மொத்தமாக 5 புள்ளிகள் கொடுப்போம். 1 2 3 4, இந்த கடைசி விடைக்கு 5. அப்ப இதுல 2 மார்க்ஸ் வந்துட்டு, இதுல 5 மார்க்ஸ் வந்துட்டு, மொத்தம் 7 மார்க்ஸ். அப்ப மிச்சம் 3 மார்க்ஸ். மிச்சம் 3 மார்க்ஸுக்கு பார்ப்போம். மிச்சம் 3 மார்க்ஸுக்கு பார்ப்போம். ஓகே பிள்ளை, ஓகே. இதோட நிறைய விஷயம் பார்ப்போம். அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு 2 வாய்ப்புகளிலும் இருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன், சரியா, 2 வாய்ப்புல இருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன் வாய்ப்பு செய்த பணத்தையும் சேர்த்து பாருங்க என்னென்னத்தை சேர்க்கிறார். கிடைச்ச மொத்த வருமானம் 2 வருஷத்திலையும் வங்கி ஏயிலிருந்து 4160 ரூபா கிடைச்சது, வங்கி பியில இருந்து 4100 கிடைச்சது. அப்ப மொத்த வருமானத்தை நம்ம காணணும். சரியா? 8260 ரூபா கிடைச்சிருக்கு வங்கி ஏல இருந்து, வங்கி பியில இருந்து. அதோட தொடக்கத்தில் வாய்ப்பு செய்த பணம் 80,000 ரூபா காசு இருந்தது. அதுதானே 40 போட்டிருக்கார். அப்ப 80,000 ரூபா காசு. சரியா? மூன்றாவது மேலதிக பணம், அது எவ்வளவு ஒன்று தரல, மேலதிகமாக ஒரு பணத்தையும் சேர்த்து, சரியா, மேலதிகமா ஒரு பணத்தையும் சேர்த்து அந்த மொத்த பணத்தையும் ஒரு கம்பெனியில பங்குகளை வாங்குறதுக்கு முதலீடு செய்கிறார். சரியா? என்னென்ன காசு போடுறார்? வங்கி ஏல இருந்து வங்கி பியில இருந்து கிடைச்ச மொத்த வருமானம் 4160ஐயும் 4100ஐயும் கூட்டினா 8260 ரூபா. அதுக்கப்புறம் வைப்பு செய்த பணத்தை 80,000 ரூபா, மேலதிக பணத்தையும் அது எவ்வளவுன்னு தெரியாது, அந்த மூண்டையும் சேர்த்து பங்குகளை வாங்குறார். ஒரு பங்குட விலை வந்து 50 ரூபாய். ஒரு பங்குட விலை 50 ரூபாய். ஒரு பங்கிற்கு தர பங்கு லாபம். சரியா? பங்கு லாபம்னா ஆண்டு பங்கு லாபம். நேற்று ஒருவர் எனக்கு இந்த கேள்வியை விடைய அனுப்பியிருந்தீங்க. அதுல நீங்க பிறகு திரும்ப 12ஆல பெருக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா 12ஆல பெருக்க கூடாது. இது 2 ரூபான்னு சொன்னா அது ஆண்டு பங்கு லாபம் இல்லை. ஆண்டு பங்கு லாபம் 2 ரூபா. மாத பங்கு லாபம் எல்லாம் இல்லை. ஆண்டு பங்கு லாபம் 2 ரூபா. சரியா? ஓகே, இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நேற்று விளக்கம் சொன்னேன்னா ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு 3600 ரூபாய் பங்கு லாபமா கிடைச்சிருக்கான். பாருங்க, இதுதான் முக்கியமான தரவு இந்த கேள்வியில. இதெல்லாம் அழிக்கிறோம். சரியா? இதுதான் முக்கியமான தரவு. இதை வச்சு இதுல இருந்து தான் தொடங்கணும். இந்த கேள்வியை இதுல இருந்து தான் தொடங்கும். ஒரு பங்குக்கு 2 ரூபா லாபம்,
மொத்தமா 3600 லாபம். அப்ப இதுல இருந்து என்னத்தை காணலாம்? வடிவா பாருங்க. ஒரு பங்குகளின் எண்ணிக்கை பங்குகளோட எண்ணிக்கையை காணலாம். ஒரு பங்குக்கு ரூ. 2 லாபம். மொத்தமா 3600 லாபம். சரியா? அப்ப மொத்த பங்குகளோட எண்ணிக்கையை காணலாம். ஏன்னா இதை பார்த்தோன்னே விளங்குது. 1800 பங்குகள் இருந்தா ஒரு பங்குக்கு ரூ. 2 படி 1800 பங்குக்கும் 3600 வரும். அப்ப பங்குகளோட எண்ணிக்கையை கண்டுட்டோம்ல. பங்குகளோட எண்ணிக்கையை கண்டுட்டோம். இனி ஒரு பங்கு 50 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளவு பங்கையும் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பார். அப்ப மொத்தமா அவர் முழுவதுமாக போட்ட அந்த மூலதனத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கேள்வி வந்து மேலதிகமாக சேர்த்த பணம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. மேலதிகமாக சேர்த்த பணம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அப்ப நாங்க மொத்தமா மூலதனமிட்ட காசுல இருந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இந்த வட்டியை, இந்த தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னா மேலதிக பணம் வரும். சரியா? பாருங்கோ, விளங்காதாக்கள் பாருங்கோ, மறுபடியும் கொஞ்சம் வேகமா சொல்றேன். கேள்வி என்னன்னு சொன்னா, மோகன் வந்து என்ன செய்யறார்? அவருக்கு இப்ப வங்கி ஏல இருந்து 4160 ரூபா விடைய பாருங்க. 4160 ரூபா கிடைச்சது. வங்கி பியில இருந்து 4100 ரூபா கிடைச்சது. அப்ப அந்த மொத்த வருமானம் 8260 ரூபா. அதோட ஏற்கனவே வைப்பு செய்த பணம் 80,000 ரூபா. 80,000 ரூபா. அதோட மேலதிகமா ஒரு பணத்தையும் சேர்த்திருக்கிறார். அப்ப இந்த மேலதிக பணம் தான் கேள்வி. கடைசி கேள்வியை பாருங்க. மேலதிகமா சேர்த்த பணம் தான் கேள்வி. அப்ப அது மேலதிகமா சேர்த்த பணத்தை எப்படி காணலாம்? எப்படி காணலாம்? இந்த பங்குகளை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு மொத்தமா போட்டிருக்கார் என்று சொல்லி பார்த்தா முழு பணம் வரும். அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வைப்பு செய்த பணத்தையும் வட்டி பணத்தையும் கழிச்சா மேலதிக பணம் வரும். அப்ப எவ்வளவு வைப்பு செய்திருக்கிறார் பங்குகளை வாங்குறதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. 50 ரூபா படி எத்தனை பங்குகள் வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க ஒரு முக்கிய தடவை வந்திருக்கு. 3600 ரூபா பங்கு லாபமாக கிடைச்சிருக்கு. ஒரு பங்குக்கு ரூ. 2. அப்ப 1800 பங்குகள் வாங்கியிருந்தா தான் அதுல 3600 ரூபா வந்திருக்கு. அப்ப இதுதான் கேள்வியில ஓர்டர். சரியா? இப்ப நாங்கள் இந்த கேள்விக்கு போவோம். சரியா? இப்ப உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைச்சிட்டு இதுல மொத்தமாக 7 புள்ளிகள் போட்டுட்டீங்க. மிகுதியா இருக்கிற அந்த 5 புள்ளியையும் பார்ப்போம். சரியா பிள்ளைங்க? இதோட முடிக்கிறேன்னு பாருங்க. பார்ப்போம் என்னென்னு வந்திருக்கு. ஓகே, முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்க போறோம். இதுல இதெல்லாம் தேவையில்லை பிள்ளை. இதெல்லாம் அழிக்கிறேன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன? இதுல வந்து 4160 ரூபா. இதுல வந்த வருமானம் 4100 ரூபா. சரி, அது எழுதிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி எழுதியிருக்கு. நான் இப்ப அழிக்கிறேன்னா இந்த ரெண்டு வருமானங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று 4160. சரியா? ஒன்று 4160 ரூபா வங்கி ஏல இருந்து கிடைச்ச வருமானம். அது மாதிரி வங்கி பியில இருந்து கிடைச்ச வருமானம் 4100 ரூபா. சரியா? 4100 ரூபா. 4160, 4100. ஓகேவா? சரி, இப்ப இந்த கேள்வி ஓர்டர் ஆகுது. இந்த கேள்வி எப்படி செய்ய போறோம்? முதல்ல பங்குகளோட எண்ணிக்கையை காணும். சரியா? பங்குகள் அவர் வாங்கியவர் யாரு? என்ன பேர் அவருக்கு? மோகன். என்ன மோகன். இப்ப அடுத்த கேள்வி செஞ்சுட்டு இருக்கோம்ல. ரோமன் 3. மோகன் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை. பங்குகளின் எண்ணிக்கை. சரியா? பாருங்க, ஒரு ஒரு பங்குக்கு பிள்ளைகள் விளங்கப்படுத்துறோம் பாருங்க. ஒரு பங்குக்கு பங்கு லாபமாக 2 ரூபா கொடுத்திருக்காங்க. சரியா? ஒரு பங்குக்கு பங்கு லாபமா 2 ரூபா கொடுத்திருக்காங்க. மொத்த பங்கு இருக்கும். சரியா? மொத்த பங்குக்கும் 3600 ரூபா கொடுத்திருக்காங்க. எப்படி 3600 மாறு? 1800 பெருக்கினாங்க. சரியா? அப்ப இந்த பங்குகள் எண்ணிக்கை வந்து 1800 ஆயிருக்கு. சரியா? அப்ப எப்படி காணுவோம்? 3600 ரூபாய். சரியா? மொத்த பங்குலாவது ஒரு பங்கு கிடைக்கிற பங்குலாவதால பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு பங்குகள் எண்ணிக்கை வரும். எவ்வளவு வரப்போகுது? பங்குகளின் எண்ணிக்கை 1800. பங்குகளின் எண்ணிக்கை ரூபாய் 1800 போட்டுறாங்க. அது எண்ணிக்கை.
பாதளர்களின் எண்ணிக்கையுமா, இது பங்குகளின் எண்ணிக்கை 1100. சரியா? அப்ப அடுத்ததாக ஒரு பங்குட விலை வந்து அடுத்ததா பாருங்க, ஒரு பங்கு 50 ரூபாயா. ஒரு பங்குட விலை ஒரு பங்கு 50 ரூபான்னா 1800 பங்கு எவ்வளவா இருக்கும்? எப்படி காண்றது? 1800 பங்கு 1800 50ஆல பெருக்கி விட்டா சரி. அப்ப பங்குகளை வாங்கின விலை என்ன? பங்குகளை வாங்கிய விலையை தான் எவ்வளவுக்கு வாங்கி இருக்கிறார், எவ்வளவு காசு மொத்தமா போட்டிருக்கிறார், எவ்வளவு காசு மொத்தமா போட்டு இந்த பங்குகளை வாங்கி. ஒரு பங்கு வந்து 50 ரூபாய், அப்படி 1800 பங்குகள் வாங்கியிருக்கிறார். அப்ப 50 5 தர 18 90. 5 தர 18 90. அங்க 1 2 3 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார்? மொத்தமாக எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார்? 90,000. 100,000 ரூபாய் முதலீடு. சரியா? 90,000. மேலதிகமாக சேர்த்த பணத்தை காணப்போம். சரியா? அடுத்து மேலதிகமாக சேர்த்த பணத்தை காணப்போம். அதுக்கு முன்னுக்கு என்ன, அவருக்கு 2 வருமானமும் வைப்பு தொகையையும் கூட்டி எடுப்போம். என்ன, வங்கியே அவற்ற வருமானம், அவற்ற மொத்த வருமானம் சக வைப்பு என்ன, இதோட மேலதிகமாக சேர்த்த பணத்தை கூட்டினா தான் 90,000 வரும். முதல்ல அவற்ற மொத்த வருமானம், வங்கி ஏழையும் கீழையும் அவர் உழைச்ச காசு எவ்வளவு, வைப்பு செய்த காசு எவ்வளவு. என்ன, வைப்பு செய்த காசு 80,000 ரூபாய். வங்கி ஏயில் இருந்தவருக்கு கிடைச்சது அழிச்சு போட்டேன் 4160. வங்கி பியில இருந்து எவ்வளவு காசு கிடைச்சது? 4100. 4100. சரியா? 4100. அப்ப இவ்வளவுதையும் கூட்ட எவ்வளவு வருது? 88,260. 88,260 ரூபா. 88,260 ரூபா. ஆனா 90,000 ரூபாய் கொடுத்து பங்குகளை வாங்கி இருக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்த காசு வந்து 88,260. அவர்கிட்ட இருந்த காசு வந்து 88,260. ஆனா 90,000 ரூபாய் கொடுத்து பங்குகளை வாங்கி இருக்கிறார். அப்ப மேலதிகமாக சேர்ந்த பணத்தை எப்படி காட்டுறது? 90,000 வெரி குட். மேலதிகமாக சேர்த்த பணம், மேலதிகமாக சேர்த்த பணத்துக்கு 90 அல்லது இங்க பாருங்க, ஒரு 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 வரியில எழுதி இருக்கிறாங்க. எப்படி என்றா 90,000 சாய இந்த 80,000 பிளஸ் 4,160 பிளஸ் 4,100 இந்த வரியில எழுதியிருக்கலாம். ஒரு வரியில முடிக்கிறது. சரியா? ஒரு வரியில முடிச்சிருக்கலாம். நான் அதை 2 வரியில செய்யறேன். சரியா? ஒரு வரியில செய்தாலும் பிழை இல்லை. ஒரு வரியில பிராக்கெட்டுக்குள்ள இந்த 3ஐயும் கூட்டி இதுல போட்டிருந்தாலும் ஓகே. சரியா? அப்ப கழிப்பு எவ்வளவு வந்தது? 1740. 1740 சரிதானே? 1740 ரூபாய். 1740 ரூபாய். அப்ப 3 மார்க்ஸ் இந்த கழிப்பு எத்தனை கொடுக்கணும்? 3 மார்க்ஸ் கொடுக்கணும். அப்ப பங்குகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சதுக்கு, ஒரு மார்க் போட்டுக்கொள்ளுங்க. 1800 விடைக்கு ஒரு மாசம் போட்டுக்கணும். அது மாதிரி அவர் பங்குகளை வாங்கின விலை இந்த 50ஆல பெருக்கினதுக்கு என்ன, 50ஆல 1800 பெருக்கினதுக்கு ஒரு மாசம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கடைசி விடை, இந்த மேலதிகமாக சேர்ந்த பணம் கடைசி விடைக்கு ஒரு மாசம் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? எத்தனை வந்தது? 10க்கு எத்தனை வந்தது? மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். குட். சரியா? ஓகே பிள்ளைகள். அப்ப 2019 உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கிறேன். 2019 கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்விதான். சரியா? 2019 நீங்கள் முயற்சி செய்து எனக்கு நீங்க அந்த விடைகளை அனுப்புங்க. நானும் உங்களுக்கு விடைகளை அனுப்புறேன். சரியா? அப்ப நாங்கள் சதவீதம் என்ற பகுதியை முழுவதுமா 2016 இருந்து 25 வரைக்கும் முழுவதுமாக முடிச்சுட்டா 2019 மட்டும் இறுதியாக இருக்கு. அதை இன்னொரு வகுப்புல பார்ப்போம். இப்ப இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.